Hey sweeties, welcome back to channel. Today வந்துட்டு MFB VS47 part 7 தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நோ ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வந்து என் பண்ணலாமான்னு கேட்டேன். எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னீங்க. ஸோ நான் என் பண்ணலை. ஆனால் என்னால் கண்டினியூஸாக இது கொண்டு போக முடியுமான்னு சத்தியமாக தெரியாது. ஏன்னா இந்த ஒரு இந்த ஒரு எஃப்எஃப் வந்து எனக்கு ஒரு பர்சனை ஞாபகப்படுத்தும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பர்சனுக்கு ஒன்றே மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? நீ எங்கே இருந்தாலும் என் சேனலில் MFB VS47 கேட்ப அப்படின்னு நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை பொய்யா போகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நாளையோட நீயும் நானும் MFB அப்படின்ற ஒரு கேரக்டரை கொண்டு வந்து 2 வருஷம் ஆச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் அந்த மூமெண்ட்டெல்லாம் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் மூமெண்ட் அது. நான் ஹெட்ல என் மொபைலில் வச்சுருக்கும்போது நீ வந்து பேசின. என்ன பேசுனீன்னு கேட்டதுக்கு நான் என்னமோ பேசுகிறேன் அப்படின்னு. அதனால தான் நம்ம கொண்டு வந்தோம் இந்த ஸ்டோரியை. மினி ஃப்யூச்சர் பேபின்னு இருக்குது. ஆனால் உண்மையிலுமே MFBயோட மீனிங் என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் உன் MFBக்காக நீ வந்து தான் ஆகணும். நாளையோட உன் MFBயோட ஏஜ் 2. சரியா? மறந்துடாத. தயவு செஞ்சு வந்து உன் MFBயை பார்த்துட்டு போ. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் எதில் கம்ப்ளீட் பண்ணமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் பார்ட் எதில் கம்ப்ளீட் பண்ணிப்பேனா, பாப்பா வந்து உங்களையும் ஜேகேவையும் வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருப்பா. டேங்கானாவும் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்புறம் அப்படியே சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. நீங்களும் கிச்சனில் போயிட்டு உங்களோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அன்கான்ஷியஸ் ஆகிருப்பீங்க. அப்போ வந்து ஜேகே உங்ககிட்ட வந்து ஒயன் என்னாச்சு ஒயன் எந்திரி, ஒயன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கில் டேப் பண்ணுறான். பட் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. டேங் போட்டு ஜேகே என்னாச்சு? எனக்கு தெரில டேங், திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிட்டா, சீக்கிரம் வா. இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் வராரு. வந்துட்டு ஒயன் நீங்கள் பாரு, இங்கே பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்திரிக்க மாதிரியே தெரில. உங்களை ஜேகே தூக்கிட்டு போய் அவங்க உங்கள் பெட்டில் படிக்க வச்சுட்டு டேங் வந்து டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் வராரு. வந்துட்டு டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு 2 பேரும் அட் அ டைமில் சொல்கிறாங்க. ஸோ உடனே டாக்டரும் சரி 2 பேரும் ஃபஸ்ட்டு வெளியே இருங்க, நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டாக்டர் உங்களை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஜேகே கிட்ட வராங்க. ஜேகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 பேருக்கும் அவ்வளோ குஷி. என்ன சொல்கிறீங்க? உண்மையிலுமா என் பொண்டாட்டி மாசமாக இருக்காளா? ஓ காட், பாரு, நான் அகைன் அப்பா ஆக போகிறேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஓ காட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு காட்க்கு ஒரு கிஸ் வேறு கொடுத்துட்டு நேராக உங்களை பார்க்க ஓடி வரான். டாக்டரும் பின்னாடி வந்துட்டு ஜெகே என்ன பண்ணுறீங்க? டாக்டர், என் பொண்டாட்டி நான் அகைன் அப்பாவாக்கியிருக்கா, நான் அவளை கொஞ்சணும், ப்ளீஸ் நீங்கள் வெளில போகணும். எது? நான் வெளில போகணுமா? அறிவு கிட்ட பண்ணி, அவள் ரொம்ப வீக்காக இருக்காள், ஃபஸ்ட்டு இந்த சைடு வா அப்படின்னு வந்து டாக்டர் சடனாக திட்டிடுறாரு. ஸோ ஜேகேக்கு அப்படியே மூடு ஒரு மாதிரி ஆகிடுது. வரேன் அப்படின்ட்டு வெளில வரான். வெளியே நின்று சிரிக்கிறாரு. ஐயோ ஏன் இப்படி பண்ணுற நீ? அவன் பொண்டாட்டிடா, உன் கூட தான் இருக்க போகிறா, எங்கே போக போகிறான் அவனை விட்டுட்டு? எங்கேயும் போக மாட்டா சரியா? இங்கே தான் உன் கூடயே தான் இருப்பா. அப்புறமா கொஞ்சம் இப்போ அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் சரியா? ஆனால் டேங் என் பொண்டாட்டி, டேங் உங்கள் பொண்டாட்டி தான் ஜேகே, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அவங்க 2 உசுராக இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது, புரியுதா? அவங்க அது இல்லாமல் ரொம்ப வீக்காகவும் இருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. உங்கள் பொண்டாட்டி நல்லா இருக்காங்க, கொஞ்சம் வீக். நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுங்க சரியா? அவங்களே சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு அதுதான். ஓகேவா? சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். அவங்கள பார்த்துக்கோங்க சரியா? ஓகே டாக்டர், நான் பார்த்துக்குறேன். டேங், உங்களுக்கு முக்கியமாக ஒரு வேலை தரேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஜங்குக்கை தயவு செஞ்சு ஒயன் பக்கம் விட்டுறாதீங்க. ஒயன் ரொம்ப வீக்காக இருக்கா சரிங்களா? ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ போக மாட்டான். டாக்டர் என்னதுக்கே? ஒன்று சும்மா சொன்னேன். ஒய்யனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, அகெயின் சொல்கிறேன் புரியுதா? அவன் ஜிம்மின் ஒய்ஃப் எந்த ஆளையே காணோம், பார்க்கவே முடியல.
அவங்களா வருவாங்க, சும்மா எங்கேயாவது ஊர் சுற்ற போயிருப்பாங்க, வருவாங்க. ஓகேங்களா? வந்து நான் சொல்கிறேன் டாக்டர். ஓ, ஓகே ஓகே, நான் அவங்கள கேட்டேன்னு சொல்லிவிடுங்க. ஓகே டாக்டர், நான் சொல்லிடுறேன். ஓகே அப்போ நான் வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு டேங் டேங், நான் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை போய் ஒயனை எழுப்பி அவளுக்கு ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டா. ஜங்குக், நீ அடங்கவே மாட்டல, கொஞ்சம் சும்மா இருடா, ஃபஸ்ட்டு ஒயன் நல்லா இருக்கட்டும், எந்திரிக்கட்டும், சரியா? அவளை எந்திரிப்பா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்ணா திறந்து ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஏ கூப்பிட்றோம், என் பொண்ணுட்டு என்ன கூப்பிட்றட்டவங்க, போய் என் பொண்ணுட்டி பார்த்துட்டு வரேன், இங்கே சரியா அப்படின்னு சொல்லிட்டு டேங் கண்ணத்தை பிடிச்சி அப்படின்னு கொடுத்துட்டு ஓடுறாரு. இவனை திருத்த முடியாது, பொண்டாட்டிக்கு கொடுக்குறேன்னு ஃப்ரெண்டுக்கு எனக்கு கொடுத்துட்டு போகலாம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அப்போ ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, பொண்டாட்டி என்ன சாப்பிட்ற, ஜூஸ் கொண்டு விட்டா, ஜூஸ் குடிக்கிறியா? இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பாசமாக பேசுகிற, என்ன சொல்லு? அதனால் என்னடா சொல்லு? நீ வந்து இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்குண்ணா? ஆனால் ஜிகே எனக்கு இந்த பேபி வேணாம் ப்ளீஸ் ஜிகே. ஏண்டி ஏன் வேணாங்கிற? ஆமாம், அப்புறம் நம்ம பொண்ணு மேலே இருக்க பாசம் குறைஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நமக்கு ஒரு பேபி போதும், அதுதான் நமக்கு பிரின்சஸ் ஜியாக இருக்கால, அப்புறம் என்ன? அதுக்குன்னு இன்னொரு பேபி வேண்டாமா? இரு, நான் போய் உன் பொண்ணு தூக்கிட்டு வரேன். உன் பொண்ணு சொல்கிறது கேளு, அவள் இன்னொரு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு கேட்டா நீ குழந்தை பெற்றுக்கணும், சரியா? ஆனால் ஜேகே பேசாம இரு, நான் போய் உன் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். அப்போது டேங் வந்துட்டு, என்னாச்சுடா வந்துட்டேன்? ஆமாம் ஜியா எங்க? அவளா ஜிமின் கையில் வச்சுருந்தான் பாரு. ஜிமினா எங்கே? அவன் ஹாலில் இருப்பான், இல்லைன்னா மேலே டெரஸில் இருப்பாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு டெரஸ் போகிறேன், 2 பேரும் அங்கே தான் இருப்பாங்க. சரி பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் விட்டுடுறாரு. மேலே போய்ட்டு ஜிமின் பாப்பாவை கொடு. எதுக்கு? ஒயன்கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு தான். பாப்பா கொடு. என்னாச்சுடா? இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, இன்னொரு குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. கேட்டால் ஜியா மேலே இருக்க கேரிங் போய்டும் அப்படிங்கிறா. அதுதான் ஜியாவே வந்து சொல்லிட்டு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு சொன்னேன்னா மூடிட்டு அவள் பெற்றுப்பால, அதுக்கு தான் பாப்பா கூட்டிகிட்டு போகலாம். சரி ஜியா சொல்லு மாமா. உங்கள் அம்மா இன்னொரு பேபி வேண்டான்னு சொல்கிறா. இன்னொரு பேபினா உனக்கு தம்பியோ தங்கச்சியோ வேண்டாமா? வேணும், ஆனால் உங்கள் அம்மா பாரு, தம்பியோ தங்கச்சியோ உனக்கு பெற்று தர மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ உங்கள் அப்பா உன்னை மேலே கூட்டிகிட்டு போவான். போயிட்டு என்ன தெரியுமா சொல்லணும்? உங்கள் அப்பா உனக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்? வேண்டாம் சொல்லுவேன். உன் பொண்டாட்டிக்கு ஏற்ற புள்ளடா, அம்மாவுக்கு ஏற்ற புள்ள. அதான் சொல்லுவாங்கல்ல, ஜாடிக்கு ஏற்ற முடியுமாங்கள்ல, அந்த மாதிரி தான். எனக்கு கட்டுனதும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை. பாரு, நான் இன்னொரு பையன் வேணும்னு கேட்குறேன், 2 நோ சொல்கிற மாதிரி பண்ணுதுங்க. இவங்களை வச்சு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவள் டேங்க்கு தான் அடங்குவா, டேங்கை கூப்பிட்டு போ, பேச சொல்லு. எல்லாம் பண்ணிட்டேன், நோ யூஸ். ஆனால் இன்னும் டேங்க் பேசலை, பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இவளை வச்சு பார்ப்போம். சரி ஜிகே போ, கூட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜியாவும் தூக்கிட்டு வரா. ஸோ ஜிம்மினும் ஓட்ட வை, சும்மா இல்லாமல் தூக்கிட்டு போய் ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு ஏலம் போட்டுட்ருக்கா. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு வாவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வந்து கத்துறாங்க. அப்போ எல்லாம் மேலே வராங்க. ஜிம்மின் வந்துட்டு யார் உள்ள போகாதீங்க அப்படின்னு வந்து சும்மா அஸ்கில சொல்கிறான். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு நின்று பார்க்குறாங்க. உள்ளே போயிட்டு ஏய் பொண்டாட்டி, ஏன் ஜிக்கே உன் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டோம், பொண்ணுக்கிட்ட கேளு. செல்லம், உங்கள் அப்பா உனக்கு இன்னொரு டாய் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு, உனக்கு வேணுமா செல்லம்? நீ சொல்லு தங்கம். உங்கள் அம்மா டாயெல்லாம் சொல்லலை, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? உனக்கு விளையாடுறதுக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணுமா வேண்டாமா? வேணும் செல்லம், பார்த்துக்கோ, உங்கள் அப்பா விளையாடுறதுக்கு தான் கேட்டான், வேணுமா உனக்கு? ஆமாம் வேணும், வாங்கிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறா. எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. பார்த்தியா, என் பொண்ணு சொல்லிட்டா, மூடிட்டு அந்த குழந்தைய பெற்றுக்கோ, புரியுதா? ஆனால் ஜிகே இங்கே பாரும்மா, எனக்கு தெரியும். இல்லை உன்னை அம்மா சொன்னாலும் நீ சரிப்பட்டு வரமாட்டேன். இங்கே பாரு ஒயன், எனக்கு விளையாட்டுக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணும், மரியாதையாக பெற்று கொடுத்துரு. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் அப்புறம் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுவேன், சரியா?
அப்புறம் உனக்கு பொண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது. போகும்போது உன் புருஷன் இருக்கான்ல ஜேகே, அவனையும் என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். நீ அப்புறம் தனியாக கிட, நீ உங்கள் அண்ணன் கூடயே இரு சரியா? உங்கள் அண்ணனும் உங்ககிட்ட பேச மாட்டான். இரு, முதல்ல நான் போய் உங்கள் அண்ணனை அடிக்கிறேன். உன் அண்ணனுங்களை அடித்தா நீ தானாக வலிக்கு வருவேன், நீ பாரு அப்படின்னு சொல்லவும் வெளியிலேருந்து எல்லாரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஆஹா பாரு, இந்த வயசில் எப்படி மிரட்டுறா பாரு என் தங்கச்சியை, இவளாம் இரு இரு நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்வீட்டிஸ், பின்னாடி ஏதாச்சும் வண்டி சவுண்ட் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போ ஸ்டோரிக்கில் கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? வயன் திருப்பி கேட்குறேன், மரியாதையாக உண்மையை சொல்லு, உனக்கு ஓகேவா இல்லை எப்படி? சரிடி சொன்னோம், நான் பெற்றுக்கிறேன். உனக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமா? எனக்கு வந்து ஜேகே மாதிரியே ஒரு பையன் வேணும். ஆஹா, பையன் வேணுமா தம்பி வேணுமா? ஆமாம், எனக்கு தம்பி வேணும், சீக்கிரமாக பெற்று கொடுத்துரு சரியா? சரிடி வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக போகுது. ஸோ உங்களை எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. பாப்பாலாம் வந்து நீங்கள் தண்ணி நினச்சாலே போதும் தண்ணி குடிக்கணுன்னு அவள் உடனே ஓடி போய் அவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. அவளுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியாது. சம்டைம் அவங்களுக்கு ஃபுட் கூட அவள் தான் ஃபீட் பண்ணுவாள். அவ்வளோ கேரிங். ஏன்னா அவளுக்கு விளையாடுற கால் வேணும்ல, அதனால் பாப்பாவுக்கு சும்மாவே அவங்க மேலே பாசம் ஜாஸ்தி. இதெல்லாம் சொல்லவா வேணும், அவ்வளோ கேரிங்கான ஒரு பாப்பா, ஓகேவா? பார்த்தீங்களா இந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு என்ன வேலை பார்க்குது? இல்லைனா ஐயன் வாடி போடிங்கோ, இப்போ பாரு குட்டியோண்டு இருந்துட்டு இது என்ன நலப்புற பண்ணுதுன்னு. என்ன பண்ணுறது, அவளுக்கு ஆள் விளையாடுறக்க வேணும்ல, பண்ணித்தான் ஆவாச்சுமன். ஆஹா சரிதான், கரெக்டாக தான் இருக்கட்டும். இப்படியே எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது ஜிமினுக்கு ஒரு கால் வருது. பாப்பா வந்துட்டு, மாமா ஜிமின் மாமா உனக்கு யாரும் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன நேம் போட்டிருக்கு பாருடா. தெரியல, எல்லாம் நம்பராக இருக்குது, இந்த நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொண்டு வந்து ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு போகிறான். ஹலோ யார்? ஹலோ ஜிமினா? ஆமாம் நீங்கள்? நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர், என்ன எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? உங்கள் ஒய்ஃப் நேம் லியாவா? ஆமாம் டாக்டர், என்னாச்சு அவளுக்கு? அவங்கள ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஜிமின், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? என்னாச்சு டாக்டர்? என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு, சீக்கிரம் சொல்லுங்கள். நீங்கள் இமீடியட்டாக கிளம்பி இங்கே வாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு, லியா லியா எங்கே இருக்க லியா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக லியான்னு கத்திக்கிட்டு இருக்கான். பட் ஆள் வீட்டில் இல்லை, வீட்டில் இருந்தால் தானே பேசுவாங்க. ஜிமின் இல்லை, என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு லியான்னு ஏலம் போட்டுட்ருக்க? அங்கே இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஜேகே. என்ன ஏதோ சொல்லிட்டான். லியா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா என்னன்னு தெரில, நான் இமீடியட்டாக போய் பார்த்துட்டு வரேன். இரு நானும் வரேன். நாங்களும் வரேன், என்னாச்சு சொல்லு. ஜிமினா லியாவுக்கு என்னாச்சு? நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ. ஏன் நீ வரணுன்ற அவசியம் இல்லை, நீ வீட்டிலே பாப்பா கூட இரு. நான் வருவேன், முடியாது, என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஹரணி வந்துட்டு, வாங்க எல்லாருமே போயிட்டு வந்துடலாம், லியாவுக்கு என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போ எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போது லியா வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, என்னாச்சு இப்போது, இங்கே எதுக்கடி வந்த? டாக்டர் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஸ்வீட்டிஸ், பின்னாடி ஏதாவது பேபி வாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா, பிகாஸ் எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் ஈவினிங் 4:44, ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ எல்லாருமே எவ்வளோ போகிறாங்க. டாக்டர் வந்துட்டா. எங்கள் ஜிமன் யார்? டாக்டர் இவன் தான் ஜிமின், என் அண்ணா. மிஸ்டர் ஜிமின் உங்கள் ஒய்ஃப் அம்மா ஆக போகிறாங்க. டாக்டர் ப்ளீஸ், நான் அம்மா ஆக போகிறேன்னு சொல்லாமல் ஜிமின் அப்பா ஆக போகிறாருன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரிம்மா, மிஸ்டர் ஜிமின் நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ எக்ஸைட்டடாக குதிக்கிறீங்க. ஐ ஜாலி இல்லையாக்கு பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பிடிச்சிட்டு ஏய் பொண்டாட்டி என்னடி பஞ்சம் சீக்கிரமா இல்லையா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஐம் ஸோ ஹாப்பிண்ணா. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, என்னை வீடு நீ பிறகு என்ன பிடிச்சி வச்சிருக்கேன். ஏய் ப்ரெக்னெண்ட் ஆக்கிறத மறந்துட்டு குதிக்கிறியா, வாங்கி முடிவு பண்ணி சும்மா தான் இல்லை ஏன்டே இப்படி பஞ்ச நீ. ஏய் விட்றா, அது என்ன ப்ரெக்னென்ட் இப்போ இல்லையா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவ்வளோ தான் நான் நல்லா கேரிங்காக பார்த்துக்கணும் சரியா. அது வரைக்கும் நான் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே. உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, உன் குழந்தைய உன் கையில் பத்திரமா எடுத்து கொடுத்துருவேன். அதே சமயம் நான் லியாவே பார்த்துக்கணும். ஹரிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ தான் என்னால் அவள் கூட இருக்க முடியல. இப்போ அவள் பேபி பெற்றுட்டா. ஆனால் லியா பேபிக்காவது நான் கூட இருக்கணும் சரியா. என்னோடய ட்ரீம், நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமா. ப்ளீஸ் 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 ஓகே என்னை விட நான் போகணும். ஐயன் பேசாமல் இருடி, டாக்டர் சொல்லிட்டு இரு. டாக்டர் அவ்வளோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா டாக்டர், பாருங்கள் எப்படி குதிக்கிறான்னு. ஐயன் இங்கே வாங்க நீங்கள். சொல்லுங்கள் டாக்டர், அவங்க கை கொடுங்க, அவங்கள செக் பண்ணணும். சரி டாக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கையெல்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு 2 month இப்போ தான் ப்ரெக்னெண்ட் ஆகிங்க. ஸோ ஓகே உங்களுக்கு இது செகண்ட் ப்ரெக்னென்சி தானே. ஆமாம் டாக்டர். ஓகே அந்தளவுக்குலாம் பயப்பட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க டாக்டர். ஆல்ரெடி ஒரு டாக்டர் பார்த்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகே அந்த மாத்திரை சீட் தென் டேப்லெட்ஸ் எதாவது வச்சுருக்கீங்களா. இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சரி ஓகே இது இதை கொடுத்துருங்க ஓகேவா. ஆனால் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு 2 பேரையுமே பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் 2 ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க. ஓகே டாக்டர் நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்யூ. போயிட்டு வரோம் டாக்டர். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நானும் லியாவும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஒரு பேபி இல்லைன்னா. இன்றைக்கி ஃபைனலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரில. ஓகே போயிட்டு வாங்க. மந்த்லி இவங்கெல்லாம் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் சரியா. ஓகே டாக்டர் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க. நீங்களும் அங்கே கிளம்பிடுறீங்க. சரி சரி எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போது 2 லேடிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, வீட்டுக்கு போனதும் நீங்கள் சும்மா இல்லாமல் லியா கிட்டே போயிட்டு லியா என்ன பண்ணுற, சும்மா தாண்டி, என்ன குடிக்கிற, ஜூஸ் குடிக்கிறியா, உனக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக் போட்டுட்டா, உனக்கு ஜிக்கி மாதிரி பனானா மில்க் ஷேக் என்ன பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ் க்யூப் தென் பனானா எல்லாமே போட்டு கொண்டு வந்து தட்டா. ஆனால் நீ டிஃப்ரெண்ட்டாக தானே குடிப்பேன். சரி ஓகே நீ கேட்டு எல்லாமே நான் போட்டு கொடுக்குறேன் சரியா. வேணாம் சும்மா உட்காரு, நீயும் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்க, நீ உட்காரு உனக்கு நான் போடுறேன். நீர் ஹரிணி உனக்கு என்ன வேணும்டா நான் போட்டு தரேன். எனக்கு ஒன்றும் வேணாக்கா, நீ போய் அங்கே உட்காரு, உனக்கு நான் போட்டு தரேன். வேணாம் நீ போய் உட்காரு. நீயே வந்து இப்போ தான் பேபி பெற்றிருக்க சரியா. நீ பாரு நான் வந்து உனக்கு போட்டு தரேன் உட்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது ஓகே அப்படின்னு இருக்காங்க. ஸ்வீட்டீஸ் அகைன் சாரி, முன்னாடி ஏதாச்சும் டிவி சவுண்டு கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. எனக்கு வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து டிவி போட்டு விட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் சரியா. இப்போது இப்படியே தான் அவளுக்கும் சேர்த்து அவள் பனானா மில்க் ஷேக்லாம் போட்டு கொடுத்துருப்பா. இப்போ 2 பேரும் குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது ஜிம்மன் வராரு. ஜிம்மன் வந்துட்டு என்ன பொண்டாட்டி ஓகேவா. ஓகே தான். அப்போது ஜேகேம் கீழே வந்துட்டு பொண்டாட்டி என்ன ஓகேவா, என் பையன் என்ன சொல்கிறான், டேய் இப்போ தானடா ப்ரெக்னென்ட் ஆனேன், அதுக்குள்ளே எப்போ உன் பையன் பேசுவான், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன்டா. பூடி என்ன இப்படிலாம் வெயிட் பண்ண சொல்கிறேன். வெயிட் பண்ணால் பண்ணணும் புரியுதா. ஏதாச்சும் கேம் விளாட்லாமா, எனக்கு கேம் விளாடணுன்னு ஆசையாக இருக்கு. இரு உங்கள் அண்ணன் டேங்காய் கூப்பிட்டு வரேன் கேளு. ஓகே கூட்டிகிட்டு வரேன். டேங்கண்ணா டே அண்ணா எங்கடா இருக்கா, எங்கே வா அப்படின்னு சொல்லி சவுண்டாக கத்துறீங்க. அப்போது உங்கள் அண்ணா வந்துட்டு என்ன சொல்லு கேம் விளையாடலாமா,
ப்ளீஸ் ஏதாச்சும் கேம் விளாட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. எல்லாருமே இங்கே வராங்க. ஓகேடா, என்ன கேம் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண திங்க் பண்ணி வைங்க. முடிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கணும் அப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா பை பை சராங்கே.